ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கான கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனலில் தமிழ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து 9th கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 9th நம்மளுக்கு நான் வந்து டெஸ்ட் வந்து சொல்லியிருந்தேன். நம்ம டெஸ்ட் நம்பர் 4 வந்து எழுத போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட் நம்பர் 4 வந்து நம்ம வேர் ஸ்டைலில் பார்க்கும்போது உங்களுக்கு நான் இது மட்டும் தமிழின் சிறப்பு மட்டும் உங்களுக்கு தனி டெஸ்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் மட்டும் 10 லெசன்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதில் ஏற்கனவே 2 லெசன்ஸ் நேற்று பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம 9th and 10th கவர் ஆகக்கூடிய தமிழின் சிறப்பு அப்படிங்கிற சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வளரும் செல்வம் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து வருது தமிழின் சிறப்புல. ஸோ வளரும் செல்வம் வந்து உங்களுக்கு 9th கவர் ஆகுது, பேஜ் நம்பர் 13 இருக்கு. இது வந்து நியூ புக்ல உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ இந்த வளரும் செல்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th தான் வருது. ஸோ அந்த 9th நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த லெசனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு எந்த டேட்டாஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைச்சொற்கள் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து கலைச்சொற்கள் இலக்கணத்தில் நம்ம பார்ப்போம் கலைச்சொற்கள். ஸோ அது வந்து இந்த லெசன் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் இந்த லெசன்ஸில் கலைச்சொற்கள் தான் பார்க்க போறீங்க. இது எப்படி இருக்கும்னா அந்த லெசன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு டயலாக் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி தான் இருக்கும், அதாவது உரையாடல் மாதிரி தான் இருக்கும். இந்த உரையாடல் வந்து யார் யார் பண்ணுறாங்க அப்படின்னா 3 பேர் பண்ணுறாங்க. ஆனந்தி, மும்தாஜ் மற்றும் டேவிட் அப்படிங்கிற 3 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த உரையாடல். ஸோ அவங்களோட உரையாடலோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளரும் செல்வம். எதுக்காக இந்த பெயர் வளரும் செல்வம் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ இவங்க ஃபுல்லாகவே பேசக்கூடியது தமிழின் சிறப்பை பற்றி தான் பேசுகிறாங்க. தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் என்ன, எந்தெந்த மொழிகள்லேருந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கு, ஸோ இதுக்கும் தமிழுக்கும் இணையாக இருக்கக்கூடிய வேறு எந்த மொழிக்கும் வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல வகையான கலைச்சொற்கள் தான் இந்த லெசன் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் பார்க்க வேண்டியது சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து. ஸோ இப்போ இதில் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த கூற்று கொடுத்து இது வந்து டேவிட் பேசினதா ஆனந்தி பேசினதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த அளவுக்கு டெப்த்தாலாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல. மேலோட்டமாக நீங்கள் வந்து இதை ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க. டீச்சலாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த கலைச்சொற்கள். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுக்கான தமிழாக்கம் மென்பொருள், அதே போல் ப்ரௌசர்னா உளவி, கிராப்னா செதுக்கி, கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி, அதே போல் சைபர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இணையவெளி, சர்வர் அப்படிங்கிறது வையக விரிவி, ஸோ சர்வர் அப்படிங்கிறது வையக விரிவி, அதே போல் ஃபோல்டர் அப்படிங்கிறது உரை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியும், அதே போல் லேப்டாப் மடிக்கணினி. ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னென்ன மாதிரியான எண்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணித எண்கள். ஸோ கணிதத்தில் 1க்கு 1, 10, 1000 ஆகிய இந்த மாதிரியான எண்களுக்கு தமிழ் சொற்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்டாக எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ எதுக்கான தமிழ் சொற்கள் இருக்குது, ஸோ கணிதத்தில் வந்து இருக்கக்கூடிய நம்பருக்கு, அதாவது எண்களுக்கு வந்து என்ன இருக்குது, தமிழ் சொற்கள் இருக்குது. இப்போ 1 அப்படின்னா நம்ம வந்து ஓ என்று அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஸோ அப்போ அந்த 1க்கான தமிழ் சொல், அப்போ அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து இப்போ இந்த 1/320 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ அப்படின்னா அதுக்கு என்ன வார்த்தை அப்படின்னா முந்திரி அப்படிங்கிறது பெயர். ஸோ இந்த எண் அளவுக்கு என்ன பெயர், ஸோ எந்த பெயர்னா அதுக்கு என்ன எண் அளவு வரும் அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா போதும். இது வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு கேட்டதில்ல கொஷின்ஸில், இருந்தாலும் இப்போ கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த எண்ணுக்கு இப்போ 1/40 அப்படின்னா அது வந்து அரைமா அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கும் அந்த சொற்கள் வந்து வேறுபடுது. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட பேச்சுருவுக்கு ஏற்றவாறு அந்த சொற்களில் இருக்கக்கூடிய அந்த மொழிகள் வந்து மாறுபாடு அறியும், அந்த உச்சரிப்பு தன்மை வந்து மாறுது. அப்போ அதுக்கு காரணம் அந்த மொழியை பேசுபவரின் பேச்சுறுப்புக்கு ஏற்றவாறு அந்த மொழிகளோட உணர்ச்சிகள் வந்து ஏற்படுது, அதோட ஒலிகள் வந்து திரிந்து ஏற்படுது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஒலித்திரிபு அப்படின்னு சொல்கிறோம். ஒளித்திரிபு ஏற்பட்டு அதில் வந்து என்ன உண்டாகும் அப்படின்னு பார்த்தா பொருள் மயக்கம் அப்படிங்கிறது உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒளித்திரிபு அதே போல் பொருள் மயக்கம். அடுத்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு வேற்று மொழியில் இருக்கக்கூடிய சொற்களின் எண்ணிக்கை வந்து அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம தமிழ், இப்போ இங்கிலீஷ்ல இருந்து நம்ம நிறைய வேர்ட்ஸ் நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம், அதுக்கான இணையான தமிழாக்கமும் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ வேற்றுமொழி சொற்கள் தமிழ்லையும் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ தமிழில் இருக்கக்கூடிய சொற்கள் நம்ம வேற்றுமொழியிலும் மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து கலைச்சொற்களை வந்து நம்ம கலைச்சொற்கள் அப்போ எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ஒலிபெயர்ப்பு. அப்போ ஒரு வேற மொழியில் இருக்கக்கூடிய அந்த சவுண்டை அப்படியே நம்ம ஒலிபெயர்க்கிறோம். ஸோ அதனால கலைச்சொற்கள் உருவாகுது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த சொல்ல நம்ம மொழிபெயர்ப்பு செய்கிறோம், அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஸோ மொழிபெயர்ப்பு மற்றும் ஒலிபெயர்ப்பு இந்த 2 பெயர்ப்புனாலையும் தான் நம்மளுக்கு கலைச்சொற்கள் அப்படிங்கிறது உருவாகுது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல்
தமிழர்கள் வந்து பழங்காலத்துல எந்த துறையில வந்து பெரும் பெரும் முன்னேற்றம் வந்து அடைந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடல் துறையில. அப்ப இந்த கடல் துறை சார்ந்த சொற்கள் வந்து அதிகப்படியா தமிழ்ல புழக்கத்துல இருந்திருக்கு. நிறைய வேர்ட்ஸ் வந்து அந்த கடல் சார்ந்த நங்கூரம், கப்பல், கூலம் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம், இந்த கடல் சார்ந்த வார்த்தைகள்லாம் அதிகப்படியா வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தமிழர்கள் பழங்காலத்தில் எந்த துறையில் பெரும் வளர்ச்சி அடைந்திருந்தார்கள் அப்படின்னு பார்த்தா கடல் துறையில். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. நாவாய், வங்கம், தோணி, களம் போன்ற பல வகையான கடற்கலன்கள் குறிய சொற்கள் இதெல்லாம். ஸோ இது வந்து நம்ம தமிழ் சொல்லாகிய நாவா என்பதே ஆங்கிலத்தில் அந்த தமிழ் சொல்ல இருந்து தான் என்ன போயிருக்கு, இங்கிலீஷ்க்கு அந்த வேர்டு போயிருக்கு. ஸோ இங்கிலீஷில் அந்த நாவாய் அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் மாற்றி ஒளி பெயர்ப்பு பண்ணி அதை எப்படி சொல்கிறாங்க, நேவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழில் இருந்தும் ஒரு சில வார்த்தைகள் ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு போயிருக்கு. ஆங்கிலத்தின் வார்த்தைகள் வேறு மொழி சொற்கள், அது வேறு மொழியில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் தமிழுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தல் வாங்கல் மாதிரி இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகளில் ஒன்றாகவும் திகழ்வது இன்னொரு மொழி. எந்த மொழி அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக்க மொழி வந்து திகழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உலகின் நம்ம தொன்மையான மொழி, பழமையான மொழி அப்படின்னு நம்ம சொல்றது நம்ம தமிழ் மொழியை சொல்லுவோம். தமிழுக்கு இணையா வந்து சொல்லக்கூடிய மொழி அப்படின்னு பார்த்தா இதை வந்து கிரேக்க மொழியை வந்து தமிழோட ஒப்பிடுறாங்க. ஸோ கிரேக்கத்திலையும் தமிழ் எப்படி நம்ம தொன்மை சொல்றோம், சிறப்பு சொல்றோம், அதே போல கிரேக்க மொழியும் அதுக்கு ஈடு இணையமுள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கிரேக்க மொழியை வந்து இன்னொரு வகையிலையும் அவங்க வந்து ஈடு பண்றாங்க. அப்ப எந்த வகையில வந்து தமிழையும் கிரேக்கத்தையும் ஒன்று சேர்த்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த கடல் துறைகள்ல நிறைய வார்த்தைகள் வந்து தமிழ்லையும் இருக்கிற மாதிரியே தான் கிரேக்கத்திலையும் கடல் துறை சார்ந்த வார்த்தைகள் சிமிலாரிட்டியோட இருக்கு அப்படிங்கறது ஒண்ணு. அப்ப இந்த கடல் சார்ந்த சொற்கள்ல தமிழுக்கு இணையா இருக்கிற பழமையான மொழி அப்படின்னு பார்த்தா கிரேக்க மொழி. அதே போல இன்னொரு ஃபீல்ட்லயும் வந்து தமிழையும் கிரேக்கத்தையும் வந்து ஒண்ணு பண்றாங்க. அது எந்த ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம்னா கவிதை. ஸோ அந்த கவிதை இயல், அந்த கவிதை இயல்லையும் தமிழுக்கு மாதிரி தான் கிரேக்கத்திலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா வந்து அவங்க நிறைய இதை சொல்றாங்க. தமிழ்ல வந்து நம்ம பா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பா அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது தெரியுமா? பா அப்படிங்கிறது கிரேக்கத்துல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இத்தாலியில இருக்கக்கூடிய, அதாவது காப்பியம், ரொம்ப பழமையான காப்பியம், கிரேக்கத்துல இருக்கக்கூடிய பழமையான காப்பியம், அது வந்து இலியாத்தோட காப்பியம். ஸோ இலியட் அண்ட் ஒடிசி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ இலியாத்தோட காப்பியம் தான் கிரேக்க மொழியினோட தொன்மையான காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து பாபிலோனியா அப்படிங்கிற அந்த பெயர்ல வந்து நம்ம குறிப்பிடுறோம். இலியட் அண்ட் ஒடிசியா வந்து நம்ம பாபிலோனியா அப்படின்னு குறிப்பிடுறோம். அதுல வந்து அப்போலோ என்னும் கடவுளை தான் வந்து பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பா அப்படின்னா யாரை குறிக்குது? ஒரு கடவுளை குறிக்குது இத்தாலியில. அதாவது கிரேக்கத்துல வந்து பா அப்படிங்கிறது இதை குறிக்குது. அதே தமிழ்ல நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்? பா அப்படின்னா ஒரு வெண்பா அப்படின்னு சொல்லுவோம். பா வகையில ஒன்றுதான் வந்து வெண்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெண்பா அப்படிங்கிறது வந்து என்ன ஓசையில ஒலிக்கும் அப்படின்னா, வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை. ஸோ கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாப்போ அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அப்போ இதுல நம்ம 2 டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, தமிழ்ல பா அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு இணையா வந்து கிரேக்கத்திலையும் பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பா அப்படின்னா கிரேக்கத்துல ஒரு கடவுளை குறிக்கிறாங்க. இந்த கடவுள்னு பார்த்தா அப்போலோ அப்படிங்கிற கடவுளை குறிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இத்தாலியில வந்து இத்தாலியனோட ரொம்ப கிரேக்க மொழியோட காப்பியம், ரொம்ப தொன்மையான காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய காப்பியம் வந்து எதுனா இலியாத்தோட காப்பியம். ஸோ இலியாத்தோட பாபிலோனியா, அதுலயும் அந்த பா அப்படிங்கிறது வந்து, அப்ப பாங்கிறது அவங்க நாட்டோட ஒரு கடவுள் அப்போலோவை வந்து குறிக்குது. அடுத்தது நம்ம இதுல சொல்லக்கூடிய பா வகையில ஒன்றான வெண்பாவை நம்ம எடுத்துக்கிறோம். வெண்பாவோட ஓசை வந்து செப்பல் ஓசை. அவங்க வந்து கிரேக்கத்துல வெண்பா வடிவ பாடல்களை என்ன பெயரை சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா சாப்போ அப்படிங்கிற பெயரை சொல்லி அழைச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது, இது வந்து கிரேக்கத்துல இருந்து லத்தீன் மொழிக்கு வந்த பின் ஆங்கிலத்துல வந்து சேபிக் ஸ்டான்சா. ஸோ இது வந்து எங்கிருந்து வந்திருக்கு? அப்ப பாருங்க, தமிழ்ல இருந்து கிரேக்கம் போயிருக்கு. கிரேக்கத்துல இந்த மாதிரி அழைச்சிருக்காங்க. தமிழ்ல நம்ம அழைக்கக்கூடிய வெண்பாவை கிரேக்கத்துல அவங்க வந்து சாப்போன்னு அழைக்கிறாங்க. அப்ப இந்த கிரேக்கத்துல இருந்து டைரக்டா எங்க போயிருக்குன்னா ஆங்கிலத்துக்கு போயிருக்கு. ஸோ ஆங்கிலத்துல அதை என்ன அழைக்கிறாங்கன்னா சேபிக் ஸ்டான்சா அப்படிங்கிற அந்த பெயரை கொண்டு ஆங்கிலத்துல அழைக்கிறாங்க. இந்த பெயர்களை வந்து பார்க்கணும் எந்த மொழியில என்னன்னு அழைக்கிறாங்க. அடுத்து, பாவோட சுவைகள்ல ஒரு சுவையான இளிவரல் அப்படிங்கிற அந்த சுவை வந்து எதை குறிப்பிடும்னா மகிழ்ச்சியை குறிப்பிடாது, துன்பத்தை குறிப்பிடும் சுவைக்கா நம்ம எழுதக்கூடிய பா வந்து இளிவரல். ஸோ இளிவரல் அப்படின்னா அது எதை குறிப்பிடுது? துன்பத்தை குறிக்கும் சுவை தான் வந்து இளிவரல். ஸோ அது வந்து தமிழ் இலக்கணங்களை வந்து சுட்டி காட்டுது. ஸோ கிரேக்கத்துல வந்து துன்பச்சுவையுடைய பாடல்களை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா இலிக்கியா.
இலிகியா அப்படிங்கிற அந்த பெயரை சொல்லி அழைக்கிறாங்க. அப்போ தமிழில் அதுக்கு என்ன பெயர், அதே போல் கிரேக்கத்தில் அதுக்கு என்ன பெயர் அழைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இலியாத் அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கிரேக்க நூல், அப்படி அந்த கிரேக்கத்தின் காவியம் அது வந்து எந்த நூற்றாண்டுல வந்துச்சு அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டுல, கிமு 8ஆம் நூற்றாண்டுல வெளிவந்த அந்த காப்பியம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரேக்கத்துல இருந்து தமிழுக்கு வந்து கடல் அதாவது கிரேக்கத்துல இருந்து தமிழகத்திற்கு வரத்துக்கு இல்லை இந்தியாவிற்கு வரத்துக்கு எப்படி வந்து ஒரு ரூட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு, அப்ப இப்படிதான் வரணும் அப்படிங்கிற அந்த வழிகளை வந்து சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே தனியாக ஒரு நூல் இருக்குது. அது வந்து கிரேக்க நூல் ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த நூலோட பேர் வந்து எரிதிரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ், பெரிபுலஸ் ஆஃப் த எரிதிரேசியன் சி. எரிதிரியன்ங்கிறது அந்த நதி, கடலை வந்து நம்ம சொல்கிறது தான் எரிதிரியன் சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த நூல் வந்து கிரேக்க நூல். அப்போ இந்த நூலில் வந்து என்னத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வளியாக வர வேண்டும் என்பதை கிரேக்க நூல் ஒன்று கூறுகிறது. அந்த கிரேக்க நூலில் தெளிவாக வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது அந்த நூலில் தமிழ்நாட்டு பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தமிழகத்துக்கு எப்படி வரணும், அப்போ தமிழ்நாடுனா யார் ஆண்டிருப்பாங்க, அங்கே எந்த மாதிரியான மக்கள்கள் இருப்பாங்க, அப்போ அவங்க என்ன மொழிகள் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற கொஞ்சம் டேட்டாஸ்லாம் நம்ம எரித்ரியன் ஆஃப் த பெரிபுலஸ் அப்படிங்கிற அந்த நூல்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ கிரேக்கம் வரைக்கும் தமிழோட அந்த புலமை வந்து போயிருக்கு. ஸோ அப்போ மொழிகளும் இங்கிருந்து போயிருக்கலாம் இல்லையா. இப்போ தமிழ் மொழிக்கு இணையாத நம்ம சொல்லக்கூடியது கிரேக்க மொழி. எதனால் அப்படி சொல்கிறாங்க, பிகாஸ் இந்த மாதிரியான நூல்களில் எழுதியிருக்கிறத வச்சு நம்ம வந்து இது ரெண்டுக்கும் சிமிலாரிட்டி இருக்குது. ஸோ இங்கிருந்து தமிழகத்திலேருந்து பல வார்த்தைகள் வந்து கிரேக்கத்தில் வந்து பேசுகிறாங்க. அதே போல் கிரேக்க வார்த்தைகளுக்கும் தமிழுக்கும் ஒப்புமை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டுக்கும் சிமிலாரிட்டி பார்க்கறதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஸோ அப்போ இந்த புக்ஸை எழுதி அவங்க வந்து கிரேக்கத்தில் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதை வந்து அப்பப்பா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தது, அதை வந்து அவங்க பயன்பாட்டுப்படுத்தியிருக்காங்க. அதே போல் வந்து செப்பலோசிய சாப்போன்னு சொல்றாங்க. அதே போல வந்து இளிவரல் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து இலிகியா அப்படிங்கிற கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்க தமிழ்ல தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கு ரெண்டுக்குமே சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த லெசன்ல சொல்றாங்க. அதிகப்படியாக அந்த லெசன்ல நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் அப்படிங்கிறது எதுவுமே அதிகமாக கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அடுத்து இந்த எரிதிரேயன் அப்படின்னு சொன்னாலே அந்த எரிதிரை அப்படிங்கிறதுக்கு தமிழோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடலை சார்ந்த பெரிய புலம் அப்படிங்கிறது பொருள். அப்ப எரிதிரை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்கலாம். எதை சார்ந்த, கடலை சார்ந்த எந்த புலம், பெரிய புலம். ஸோ கடலை சார்ந்த பெரிய புலம் என்பது எரிதிரை அப்படிங்கிறதுக்கான பொருள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று தத்துவம், அரசியல். இது ரெண்டும் நம்ம தமிழ் மொழியில அதிகமா நிறைந்திருக்கக்கூடியவை. அப்ப தத்துவத்துல நம்ம தமிழ் மொழியில எவ்வளவோ கருத்துக்கள் இருக்கு, அரசியல்லையும் நம்மளுக்கு எவ்வளவோ கருத்துக்கள் இருக்கு தமிழ் மொழியில. அப்ப இங்க இருக்க கருத்துக்கள்லாம் தமிழ் மொழியில இருந்து மற்ற மொழிகளுக்கு நம்ம அதாவது மொழியாக்கம் செஞ்சு டிரான்ஸ்லேட் பண்ணி அதை மற்ற வடமொழிகளுக்கோ இல்ல பிற நாடுகளுக்கோ நம்ம வந்து அதை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சாரர் சொல்றாங்க. அதே போல மற்ற வேற இதுல இருந்து நம்மளுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா மருத்துவம், பொறியியல், கணினி, விண்வெளி இந்த 4 துறைகள் வந்து மற்ற மொழிகள்ல வந்து சிறப்பு வாய்ந்த கருத்துக்கள் கொற்றிருக்கு. இப்போ இதுல வந்து ஆங்கிலத்துல மருத்துவத்துல அதிகமான டேட்டாஸ் இருக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ அந்த ஆங்கிலத்துல இருக்க நூலையோ இல்ல வடமொழியில இருக்க நூலையோ நம்ம என்ன பண்ணணும்னா இங்க தமிழாக்கம் செஞ்சுக்கணும். ஸோ அப்ப இந்த 4 துறையில இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம தமிழ் மொழிக்கு அதை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுக்க வேணும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. அப்போ 2 விஷயம் இங்க இருந்து வெளியே போகணும். தத்துவம், அரசியல் தமிழ்ல இருந்து மற்றதுக்கு போகணும்னு சொல்றாங்க. மற்ற இடத்துல இருக்கிறது எது தமிழுக்கு வரணுமா, மருத்துவம், பொறியியல், கணினி, விண்வெளி வந்து இங்க தமிழுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் எண்கள் ஏற்கனவே லாஸ்ட்ல பார்த்துருப்போம். ஸோ இது என்ன எண்ணுக்கு எது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு எக்ஸாம் படிப்புல கேட்கலாம். அப்போ 1 அப்படிங்கிற எண்ணுக்கான தமிழ் எண் என்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்துக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு 9th முடியுது. இதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு எதுவுமே ஒன்வர்ட்ஸ் வந்து கிடையாது. ஸோ அடுத்தது நம்ம டைரக்டா வந்து 10th போறோம். ஸோ 10th பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்வளம். இதுலேயுமே தான் 10th நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் இருக்குது, நியூ புக்கில் இருக்குது தமிழ் சொல்வளம். ஸோ தமிழ் சொல்வளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் சொல்வளம் அதோட ஆசிரியர் வந்து இந்த நூலோட ஆசிரியர் வந்து தேவநேய பாவனார் வந்து இதோட நூலின் ஆசிரியர். சரி, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுலேயுமே இந்த சொற்கள் வந்து எப்படி வந்து தமிழில் அதிகப்படியான சொற்கள் நம்மளுக்கு இருக்குது. ஒவ்வொன்றுக்குமே நம்ம தனித்தனியாக சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த சொல்வளம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நாடு மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தா மகாகவி பாரதியார். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதை சொன்னவங்க யார் அப்படின்னு கேட்கலாம். அப்போ நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். அடுத்தது அதாவது நிறைய காலத்தினால நிறைய மொழிகள் வந்து அழிஞ்சிருக்கு, கரைஞ்சிருக்கு. ஸோ அதில் தத்தி நீந்தி தன்னை வந்து கரையோடு சேர்த்து இப்போ செழித்து வளர்ந்துருக்கக்கூடிய மொழி அப்படின்னு பார்த்தா தமிழ் மொழி. அப்போ அந்த தமிழ் மொழியோட சொல்வளம் எப்படி வந்து வளம் பெற்றுச்சு, எப்படி வளர்ந்தது, அது என்னென்ன மாதிரியான சொல்வளங்களை கொண்டிருக்கு அப்படிங்கிறதான் இந்த லெசன்ல வந்து சொல்றாங்க.
இதுல தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்ட தமிழுக்கே சிறப்பாக இருக்கக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா தமிழுக்கு மட்டும் உரிய சொற்கள், அதாவது இந்த ஒரு சில சொற்கள்லாம் வந்து தமிழுக்கே உரிய சொற்கள், அது வேற எந்த மொழியில நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற சில சொற்களும் இருக்கு. அதே போல தெலுங்கு, கன்னடம், பல பிற திராவிட மொழி குடும்பங்களுக்கும் உரிய சொற்களாகவும் சில சொற்கள் தமிழ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க தமிழ்ல ஒரு சொல் பார்த்தீங்கன்னா அதே சொல் கொஞ்சம் வேறுபாடு அடைந்து தெலுங்குலையோ கன்னடத்திலேயோ இருக்கும், ஆனா ஒரு சில சொற்கள் தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சிறப்புத்தன்மையை கொண்டது தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து கால்டுவெல்லோட திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாரு? கால்டுவெல். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து சொல்றவர் யார் அப்படின்னா கால்டுவெல். என்னத்தை சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரிமையாக கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாகவும் கருதப்படும் சொற்கள் தமிழில் உள்ளன உண்டு அப்படின்ட்டு சொல்றவர் யாரு? கால்டுவெல். ஸோ இதை சொன்னவர் யாருன்னு கேட்கலாம். அது இந்த எந்த நூலில் சொல்லியிருக்காரு? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலையும் சொல்லியிருக்காரு. அந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு உங்களுக்கு கேட்கலாம். ஸோ கொஸ்டினை எந்த மாதிரி வேணாலும் நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணியோ திருப்பியோ மாற்றியோ எப்படி வேணாலும் நம்மளுக்கு கேட்கலாம். நம்ம கண்டென்ட் இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த லெசனில் தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறதுல குறிப்பிட்ட எதில் மட்டும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பயிர் வகை சொற்கள் மட்டும் இங்கே வந்து இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய வகை சொற்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து பயிர் வகை சொற்கள். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடி வகை. ஸோ என்னென்ன வகை ஃபர்ஸ்ட் சொல்றாங்கன்னா அடி வகை ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கிளை வகை, கிளை பிரிவுகளை வந்து சொல்றாங்க. அப்போ இந்த அடி வகை அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒவ்வொரு இதுக்கான அடிக்கும் என்னென்ன பெயர் சொல்லுவோம். இப்போ வாழை மரத்தோட அடிக்கு அதுக்கு தனி பெயர் இருக்கும், கரும்போட அடிக்கு தனி பெயர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிளைக்கும், ஒவ்வொரு மரத்தின் தனித்தனியான கிளைக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு. ஸோ அது கிளை பிரிவுகள்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். ஸோ அப்போ காய்ந்த ஒரு பொருள் வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன பெயர் நம்ம சொல்றோம். ஒவ்வொரு மரத்தோட இலைக்கும் செடியோட இலைக்கும் நம்ம என்னென்ன பெயர்கள் சொல்லி வழங்குறோம். அப்போ அடி வகைக்கு தனி பெயர், கிளை பிரிவுக்கு தனி பெயர், காய்ந்த கிளைக்கு தனி பெயர், இலை வகைக்கு தனி பெயர், கொழுந்து வகைக்கு தனி பெயர். அதே போல பாத்தீங்க அப்படின்னா பிஞ்சு வகை. ஸோ ஒவ்வொரு பிஞ்சுக்கும் நம்ம என்னென்ன பெயர் வந்து சூட்டுறோம் தமிழ்ல. அதே போல வந்து குலை வகை என்னென்ன, அடுத்து கெட்டுப்போன காய்கறிகள், எந்தெந்த காய்கறிகள் கெட்டு போயிருக்கோ அதுக்கு தனித்தனி பெயர் வந்து நம்ம சூட்டுறோம். ஸோ அதுக்கான வகைகள் என்ன, பழத்தோல் வகைகள் என்ன, மணி வகைகள் என்ன, இளம் பயிர் வகைகள் என்ன அப்படின்னு வகைகள் வந்து நம்மளுக்கு பயிர் வகையோட வகைகளை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப வேர்ல இருந்து மேல இருக்கக்கூடிய காய் கனி வரைக்கும் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன பெயர் வந்து சூட்டுறோம். ஸோ இதுவே நீங்க வந்து தெளிவா பார்த்துக்க வேண்டியது. இந்த பல வாட்டி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அடிவகை. அப்ப அடிவகை அப்படிங்கிறது என்ன, ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்களை தான் நம்ம அடிவகைன்னு சொல்றோம். ஒரு தாவரத்தின் எந்த பகுதியை, அடிப்பகுதியை குறிப்பது. அப்போ ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியான குறிக்கும் சொற்களை வந்து நம்ம அடிவகைன்னு சொல்றோம். அதுக்கு என்னென்ன சொற்கள் பாருங்க, தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு, களி, களை, அடி. இந்த சொற்கள், இந்த சிவப்பு நிறத்துல கொடுத்திருக்க சொற்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கொடுத்திருக்க சொற்கள் எல்லாமே உங்களுக்கு எதை குறிக்குது, ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் வெவ்வேறு சொற்கள். அப்போ அடியில இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு எல்லாத்துக்கும் அடியில இருக்கக்கூடிய, அதாவது தாவரத்தோட எல்லாத்தையுமே நம்ம தாவரம் சொல்றோம். அப்ப தாவரத்தோட அடிப்பகுதிக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பெயர்களை சொல்லி நம்ம அழைக்கிறோம். அப்ப இத்தனை பெயருமே எதை பொருளை தான் குறிக்குது, தாவரத்தின் அடிவகையை குறிக்கும். இதெல்லாமே எதை குறிக்கும், தாவரத்தின் அடிவகையை குறிக்கும் சொற்கள். அப்போ தாள் அப்படிங்கிறது, அப்ப நெல்லு, கேழ்வரகு இந்த ரெண்டோட அடிவகையை நம்ம எதுல சொல்றோம், தாள் அப்படின்னு சொல்றோம். கீரை வாழையை வந்து கீரை தண்டு, வாழைத்தண்டு அப்படின்னு சொல்றோம். அதே போல நெட்டி, கோல், மிளகாய் செடியும் வந்து மிளகாய் கோல் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல குத்துச்செடி புதரை வந்து தூறு, குத்துச்செடி தூறு, புதரை வந்து தூறு அப்படிங்கிற பெயர்ல நம்ம அழைக்கிறோம். அடுத்து தட்டு அல்லது தட்டை, அதை எதுக்கு சொல்லுவோம், கம்பந்தட்டை, சோளந்தட்டை அப்படின்னு சொல்லுவோம். களி அப்படிங்கிறது கரும்போட அடியை தான் நம்ம களின்னு சொல்றோம். இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்ப கரும்பின் அடி வகையை குறிக்கக்கூடிய சொல்லுது அப்படின்னு பார்த்தா களி. அதே போல மூங்கிலின் அடியை வந்து நம்ம களைன்னு சொல்றோம். கிளை பிரிவுகளை பார்த்தோம்னா தாவரத்தின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொல். அப்ப கிளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு சூட்டப்படும் பெயர் வந்து என்னன்னா கிளை பெயர்கள். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவை, கொம்பு. கவை அப்படிங்கிறது மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளையை தான் நம்ம வந்து கவைன்னு சொல்றோம். அடுத்து கொம்பு அல்லது கொப்பு அப்படிங்கிறது
கவையின் பிரிவு. இந்த கவையோட அடுத்து அதுல இருந்து வரக்கூடிய பிரிவு நம்ம கொப்புன்னு சொல்றோம். கிளை அப்படிங்கிறது கொம்பு. இந்த சொன்ன இல்லையா, அந்த கொம்புல இருந்து வரக்கூடிய பிரிவு கிளைன்னு சொல்றோம். சினை அப்படிங்கிறது இந்த கிளையில இருந்து வரக்கூடிய ஒரு சின்ன பிரிவு சினைன்னு சொல்றோம். அடுத்து போத்து அப்படிங்கிறது சினையின் சிறிய பிரிவு. சினையோட பிரிவு வந்து போத்து. அதே போல குச்சிங்கிறது போத்தின் பிரிவு. இனுக்கு அப்படிங்கிறது குச்சியின் பிரிவு. சோ இது வந்து எதுல இருந்து எது, அப்ப இது இருக்கிறதுலே பெருசு வந்து இதுதான். கவை அப்படிங்கிறது தான் அடிமரத்துல இருந்து பிரியும் ஒரு பெரும் பகுதியை வந்து நம்ம வந்து கவை அப்படின்னு சொல்றோம். அடுத்து கொம்பு கொப்பு அப்படிங்கிறது அந்த கவையில இருந்து வரக்கூடியது. கிளைங்கிறது கொம்பின் பிரிவு, சினைங்கிறது கிளையின் பிரிவு. சோ இது எதோட பிரிவு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்துக்கோங்க. அடுத்து காய்ந்த அடியும் கிளையும். சோ இது வந்து காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு என்னென்ன பெயர் சொல்லும். சுள்ளி அப்படின்னா காய்ந்த குச்சி அப்படின்னு தெரியும். விறகு அப்படின்னா காய்ந்த சிறு கிளைன்னு அர்த்தம். அதுவுமே விறகுனா காய்ந்த குச்சி நம்ம சொல்லக்கூடாது, சுள்ளியை தான் நம்ம காய்ந்த குச்சின்னு சொல்லணும். விறகு அப்படிங்கிறதுக்கான பெயர் என்ன, காய்ந்த சிறு கிளை. காய்ந்த சிறு கிளை அப்படின்னா குச்சி. அடுத்து வெங்கலி அப்படிங்கிறது காய்ந்த களி அப்படின்னு அர்த்தம். கட்டை அப்படிங்கிறது காய்ந்த கொம்பு கவையும் அடியும். காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் இது ரெண்டையும் தான் நம்ம சொல்றது கட்டை. அப்ப காய்ந்த கொம்பும் அதுல இருக்கும், அதே போல கவையின் அடியும் அதுல இருக்கும். அதுதான் நம்ம கட்டைன்னு சொல்றோம். இலை வகை பாத்தீங்கன்னா புளி வேம்பு இந்த ரெண்டு மரத்தோடத நம்ம இலைன்னு சொல்றோம். அதே போல வந்து நெல் புல்லெல்லாம் வந்து நெல் தாள் புல் தாள்ன்னு தான் சொல்லணும். அதோட இலைகளை வந்து புல் இலைன்னு சொல்லக்கூடாது, புல்லினுடைய தாள் அப்படின்னு சொல்லணும். அதே போல சோளம் கரும்பு அதோடைய இலைகளை வந்து நம்ம தோகை, சோளத்தின் தோகை, கரும்பின் தோகை அப்படின்னு சொல்லணும். தென்னை பனை மரம் இது ரெண்டுக்கும் ஓலைன்னு சொல்லணும். அதே போல வந்து காய்ந்த தாளும் தோகையும் இதை வந்து சண்டு அப்படின்னு சொல்லணும். சருகு அப்படின்னா காய்ந்த இலை. சுள்ளினா காய்ந்த குச்சு, சருகு அப்படின்னா காய்ந்த இலை. அதே போல கொழுந்து வகைகள், இப்ப துளிர், தளி, முறி, கொழுந்து, குருத்து இதெல்லாமே எந்தெந்த இதுக்கு எந்தெந்த பெயர் வந்து சொல்றாங்க அப்படிங்கறது நீங்க இதெல்லாம் பாத்துக்கோங்க. சோ இது கொழுந்தின் வகை. அப்படியே போலதான் பூவின் நிலைகள் நம்ம ஏற்கனவே போன கிளாஸஸ்ல பார்த்திருப்போம். பூவின் 7 நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திருப்போம். எந்த நிலைக்கு என்ன பெயர் அப்படிங்கறத தெளிவா பாத்துங்க. இப்ப இங்க வந்து ஒரு ஆசிரியரோட அது வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து என்ன அப்படின்னா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூர். இதுல இருந்து யாரை கொடுத்திருப்பாங்கன்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார் அவரை பத்தின சிறப்பை வந்து இந்த இதுல கொடுத்திருப்பாங்க. அப்போ பாவனாருக்கு ஈக்குவலா நம்ம கருதுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இளங்குவனார். அவர் என்னப்பா தமிழுக்கு தொண்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் அல்லூர். சோ இந்த அல்லூர்ல அவர் வந்து திருவள்ளுவர் தவச்சாலை மற்றும் பாவனார் நூலகம் அப்படின்னு ரெண்டு இதை வந்து அவர் வந்து நிறுவியிருப்பாரு. சோ அவரு உருவாக்கியிருப்பாரு. சோ இது எதுக்காக இளங்கமனார் கொடுக்குறாருங்க அப்படி தெரியுதா? அப்ப பாவனார் நூலகம் அப்படிங்கிற அந்த நூலகத்தை, பாவனாரை பத்தி ஏன் படிக்கிறோம், இந்த லெசன் வந்து பாவனாரோடது. சோ அப்ப அந்த பாவனார் நூலகம் அப்படிங்கிற ஒரு நூலகத்தை வந்து அமைத்தவர் யார் அப்படின்னா இளங்குவரனார். அவர் வேற என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர் ஜவச்சாலை எந்த ஊர்ல, அல்லூர், திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லூர்ல வந்து இதை அமைச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கிவார். அப்ப தமிழகம் முழுவதுமே என்ன சொற்பொழிவு வழங்கியிருப்பாரு, திருக்குறள் சொற்பொழிவு வழங்கியவரும் இவர் தான் தமிழகம் முழுவதும். அடுத்து தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வச்சவரும் இந்த இளங்குமரனார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விழிகளை இலக்க நேரிட்டால் கூட பரவாயில்ல, ஆனா தாய் தமிழை வந்து எழுந்து விடக்கூடாது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா இந்த இளங்கோவனார். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் தென்றல் திருவிக்கா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமைகளை மூடியபடியே எழுதும் ஆற்றலை உடையவர் யார் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு இது சொல்ல தெரியணும். அப்ப கண்ணை மூடிக்கிட்டே தமிழை எழுதக்கூடிய ஆற்றல் உடையவர் வந்து திருவிக்கா. அவரை போல நானும் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இமைகளை மூடிக்கொண்டு தமிழ் எழுதுவதற்கான பிராக்டிஸ் வந்து இவர் வந்து அந்த பிராக்டிஸ் வந்து இவர் வந்து மேற்கொண்டிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா இவரோட நூல்கள், பற்பல நூல்கள் எழுதியிருக்காரு. என்னென்ன நூல்கள், இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனார் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலம், அதே போல வந்து புறத்திரட்டு உரை, திருக்குறளுக்கு நிறைய உரை எழுதியிருக்காரு. குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலம் உரை, அதே போல புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினியார் உரை, அதே போல தேவனைய பாவனார்ல பாவனார்னு தனியா நூலகம் இது பண்ணியிருக்காரு. தேவனையம் அப்படிங்கிற ஒரு நூலையும் வந்து இவர் எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து இளங்குமரனோட ஒர்க்ஸ். ஸோ இந்த அளவுக்கு தமிழ் தொண்டு ஆற்றியவர் யார் அப்படின்னு கேட்டா தமிழ் திரு ரா இளங்குமரனார். இந்த டேட்டாவை மட்டும் இதுல பாத்துக்கோங்க. பாக்ஸ் ஃபேக்டா வந்து உங்களுக்கு 10th வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதே போலதான். ஸோ பிஞ்சு ஒவ்வொரு செடிகளோட அந்த காய்களோட பிஞ்சுகளுக்கு பூம்பிஞ்சு, அதே போல வடு, கவ்வை. வடு அப்படிங்கறது மாம்பிஞ்சை தான் நம்ம வடுன்னு சொல்லுவோம். அதே போல மூசுங்கிறது பலா பிஞ்சு, அதே போல கவ்வை அப்படிங்கிறது எல் பிஞ்சு. ஸோ ஒவ்வொரு பிஞ்சுக்கும் என்னென்ன பெயர், எதுக்கு எந்த பெயரை வந்து சுட்டுறோம் அப்படிங்கறத பாத்துக்கணும். அதே போல குலவகை. ஸோ குலவகைகள் வந்து இந்த குலவகை அப்படிங்கிறது காய்கள் மற்றும் கனிகளை குறிக்கக்கூடிய சொற்கள். பிஞ்சு நம்ம இங்க சொல்லியாச்சு. அடுத்து காய்களுக்கும் கனிகளுக்கும் எந்தெந்த காய்க்கும் எந்தெந்த கனிகளும் என்னென்ன பெயர் நம்ம சூட்டுறோம் அப்படிங்கிறது இந்த குலவகையில பாத்துருங்க. அடுத்து கெட்டுப்போன காய் வகைகளுக்கு என்னென்ன நம்ம பெயர் வந்து சூட்டுறோம். அதே போல பல தோலின் வகைகள் என்ன, மணி வகைகள் என்ன, இளம் பயிரின் வகைகள் என்ன, இது எல்லாத்தையுமே பாத்துருங்க. ஸோ இது எல்லாமே ஒரு வாட்டி நீங்க டீட்டெயிலா பாத்துருங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு ஏதோ 1-2 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் இப்போ ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒரே நேமில் கொண்டு வந்துடும் லீஃப் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்ம பார்த்துருப்போம் இலை வகைகள், ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு செடிகளுக்கும் தனித்தனியான இலை பெயர்கள் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இலை, தோகை, ஓலை அப்படின்னு பாகுபாடு வந்து நம்மளுக்கு தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ தமிழ் மொழியில் அந்த சொல் அப்படிங்கிறது பல வகையான சொற்களின் கலப்பே இந்த தமிழ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் பொதுவாக நம்ம லீஃப், எந்த மரத்தோட இலையை எடுத்துக்கிட்டாலும் அதை நம்ம லீஃப்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த தமிழில் வந்து இத்தனை வகையான சொல்வளம் வந்து நான் பொருந்திய மொழி வந்து எதுன்னு பார்த்தா தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயே இப்போ நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ கோதுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா வீட்டை நம்ம இங்கிலீஷில் சொல்லிடுறோம். ஆனால் அந்த கோதுமையிலேயே எத்தனை வகையான கோதுமை இருக்குது. சம்பா கோதுமை இருக்குது, குண்டு கோதுமை இருக்குது, வார் கோதுமை இருக்குது. இந்த மாதிரியான பல வகையான கோதுமைகள் அந்த பெயர்களும் இருக்குது. அதே போல் நெல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் எத்தனை வகையான நெற்கள் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதில் கார்னல் என்றும் சம்பா, மட்டை, கார் என பல வகை இருப்பது. ஸோ இத்தனை மாதிரியான வெரைட்டிஸ் வந்து நீங்கள் இதில் தான் பார்க்கலாம் அப்படின்னா தமிழ் மொழியில் தான் வந்து அதை பார்க்க முடியும். அடுத்து ஒரு பாக்ஸ் ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தா மலேசியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரே ஒரு தமிழ் மொழிக்காக முதல் நாடு மலேசியா. என்ன நாடு? உலக மாநாடு நடத்திய, ஒரே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய ஒரு நாடு எது அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து மலேசியாவை சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரைவாளி முதலிய சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுதானியங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது வந்து பயிரிடப்படுது, வேற எங்கும் பயிரிடப்படல. தமிழ்நாட்டில் எந்த இதுலனா தென்னாட்டில் மட்டும்தான், தமிழ்நாட்டின் தென் திசையில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மட்டும்தான் அந்த சிறுதானியங்கள் வந்து பயிரிடப்படுகிறது அப்படிங்கிற டேட்டா அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு நாட்டின் வளத்திற்கு தக்கபடியே நாட்டு மக்களின் என்ன மாறுபடும், என்ன வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தா அறிவொழுக்கங்கள். அப்போ அந்த நாட்டோட வளம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த வளத்தை பேஸ் பண்ணி தான் அவங்களோட அறிவு நிலைங்கிறது எந்த இடத்துல இருக்கு, எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பண்டை தமிழ் மக்கள் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவர்கள். அப்போ அதனால தான் வந்து என்ன இருக்கு, ஸோ தனிச்சிறப்பு உடைய நாகரிகம் அப்படின்னா நம்ம தமிழை வந்து சொல்லலாம். அப்போ தமிழ் நாகரிகம் தனிச்சிறப்புடைய நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு பண்டை தமிழ் மக்கள் வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டா திகழ்றாங்க. ஸோ மற்ற உயிரினங்களிலிருந்து பிரித்து காட்டுவது, நம்மளை எது பிரித்து காட்டுது? மொழி. ஸோ இதோட வந்து இந்த லெசன் முடியுது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு புக் பேக்குங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கான நூல்வெளி மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஸோ தேவனைய பாவனார் இவரோட கட்டுரை எந்த கட்டுரை அப்படின்னு பார்த்தா தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற கட்டுரையிலேருந்து இந்த லெசன் வந்து எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற கட்டுரையில் இவர் எதெல்லாம் எழுதியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு பயிர் வகை மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் இந்த தமிழ் சொல்வளம் கட்டுரையில் இவர் வந்து வேர் வகை, அதே தாள் வகை, காய் வகை, இலை கொம்பு வகை, பூமடல் வகை, அரும்பு வகை, பூக்காம்பு வகைகள், இல வகைகள், காய் வகை, கனி வகை உள்ளிட்ட தாவரத்தின் கழிவு வகை, விதை தோல் வகை, பதர் வகை, பயிர் வகை, இந்த மாதிரியான இவ்வளோ இதே எழுதியிருக்காரு. நம்ம பார்த்தது ஒரு சின்னது மட்டும் தான் பார்த்துருக்கோம். அதுலேயே நம்ம ஒரு 10 டாபிக் பார்த்தோம். அதாவது காஞ்சி போனால் அதுக்கு என்ன பேர், அடி தலைக்கு என்ன பேர், குச்சிகளுக்கு என்ன பேர் அப்படின்னு நம்ம ஒரு சின்னது மட்டும் தான் பார்த்தோம். ஒரு 10 தான் பார்த்துருப்போம். இவர் இத்தனை டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லையும் இந்த தமிழ் சொல்வளத்தில் எழுதியிருக்காரு. அதுலேருந்து எடுத்து கொடுத்த ஒரு சின்ன தொகுப்பு தான் இந்த உரைநடை பகுதி. ஸோ அப்போ இவரோட தேவனைய பாவனாரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா மொழி ஞாயிறு. ஸோ மொழி ஞாயிறு அப்படின்னு நம்ம யார் அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தேவனைய பாவனாரை நம்ம அழைக்கிறோம். ஸோ இவரோட என்ன கட்டுரை? சொல்லாய்வு கட்டுரை அப்படிங்கிற அந்த நூலில் இவர் எழுதின கட்டுரை தான் இது. ஸோ அந்த கட்டுரையில் ஒரு தலைப்பு தமிழ் சொல்வளம். ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன பகுதியை வந்து இந்த பாடமாக நம்மளுக்கு சுருக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேவனைய பாவனார் வந்து இவர் வந்து தமிழ் சொல்லாச்சிரியர் உச்சம் தொட்டார். அப்போ தமிழ் சொல்லாராய்ச்சியில் ஏன்னா பாருங்க எத்தனை சொல்ல வந்து கொண்டு வந்திருக்காரு தமிழில். அப்போ தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா தேவனைய பாவனாரை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டாலும் மொழி ஞாயிறுன்னு எழுத தெரியணும். ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு மொழி ஞாயிறுன்னு கொடுத்திருந்தாலும் தேவனைய பாவனர் தான். ஒருவேளை தேவனைய பாவனர் இல்லாமல் உங்களுக்கு மொழி ஞாயிறு ஆப்ஷன் கொடுத்தா நம்ம தேவனைய பாவனர் தானே சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அகர முதலி திட்டத்தின் இயக்குனராக பணியாற்றியவர் மொழி ஞாயிறு. அல்ல அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து தேவனைய பாவனரை சொல்லலாம். அடுத்து உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர், அதே போல வந்து அதுக்கு தலைவராகவும் இருந்தவர் வந்து தேவனைய பாவனார். ஸோ ஆப்ஷனில் உங்களுக்கு டைரெக்டாக தேவனைய பாவனர்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவரோட சிறப்பு பேரான மொழி ஞாயிறுன்னு கொடுக்கலாம். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து கீழே ஒரு பாக்ஸ் ஃபேக்டாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா தமிழோட சிறப்பை குவிக்கிறதுக்காக போர்ச்சுகீச நாட்டின் தலைநகர் வந்து என்னன்னா லிஸ்பன். அதில் 1554 கார்டிலா அப்படிங்கிற ஒரு நூல் வந்து முதலாக தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்டிலா அப்படிங்கிற நூல் வந்து எந்த ஆண்டு வெளிவந்திருக்கு? 1554 வெளிவந்திருக்கு. அது எந்த வரி வடிவத்தில் வந்திருக்கு அப்படின்னா ரோமன் வரி வடிவத்தில் இருந்துச்சா. ஸோ அந்த ரோமானிய மொழியிலேருந்தே டைரக்டாக அந்த நூலை எந்த மொழிக்கு மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த ரோமானிய நூலோட பெயர் வந்து கார்டிலா டி
கார்த்திலா டி லிங்கோ தமிழி போர்ச்சுகீஸ். அப்போ தமிழி போர்ச்சுகீஸ். ஸோ இந்த நூலை ரோமானிய வடிவத்தில் இருந்த அந்த நூலை முதலா மொழிபெயர்க்கப்பட்ட மொழி அப்படின்னு பார்த்தா தமிழ் மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ அது அந்த காலத்திலே 2 வண்ணங்களில் வந்து அதை மொழிபெயர்த்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த நிறங்கள் அது வந்திருக்கு அப்படின்னா கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களில் வந்து இந்த நூலை வந்து அச்சிடப்பட்டிருக்கு. ஸோ வந்து மொழிபெயர்க்கப்பட்ட அந்த தமிழ் நூலை அது ஆக்சுவலி எந்த நாட்டில், போர்ச்சுகீசிய நாட்டில் ரோமானிய நூலான அந்த கார்டிலா அப்படிங்கிற அந்த நூலை எந்த மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அந்த காலத்திலேயே அது வந்து அச்சிடப்படும் போது கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்கள்ல அது வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. சரி, இன்னைக்கு நம்ம 2 லெசன் வந்து நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து அதே போல வந்து 12th கவர் ஆகக்கூடிய லெசனை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ நீங்கள் நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம டீச்சலாக நம்ம கிளாஸஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி அதை மட்டும் பார்த்தீங்கனாலே வித்தின் 3 monthsக்குள்ளே உங்களால் தமிழ் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். இலக்கியம் மற்றும் இலக்கணம் ரெண்டுமே நம்மளே வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ ப்ளஸ் உங்களுக்கு அதுக்கான மெட்டீரியல் பிடிஎஃபும் நாங்களே வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து ஓல்ட் புக்ஸ் எங்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ஒரியுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. ஸோ உங்களுக்கு ஓல்ட் புக்ஸ்லேயே இருக்கட்டும், நியூ புக்ஸ்லேயே இருக்கட்டும், இருக்க எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி நாங்களே உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு கிளாஸும் எடுத்துருவோம். அதோட உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸும் வந்துடும். ஸோ இது எல்லாமே வித்தின் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 6383976468. ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஸோ அதில் நீங்கள் எனக்கு டயல் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.